வல்லாளத்தேவ மகாராஜா எந்த ஏரியாவை சேர்ந்தவர்? அவர் ஆண்டது திருவண்ணாமலை தலைநகராக கொண்டவர். அவங்க பூர்வீகம் முதல் வல்லாளத்தேவர், இரண்டாம் வல்லாளத்தேவர் எல்லாமே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஹலபேடா அவங்க தலைநகர். நீங்க சொன்னீங்க எனக்கு பிஜேபிலேயே அண்ணாமலை ஒருத்தரை தான் தெரியும் அப்படின்னு. படத்துல இது அண்ணாமலையார் மண் அப்படின்னு சொல்றீங்க. திருவண்ணாமலையை ஆண்டதால அவங்க வந்து அந்த படம் முழுக்க அண்ணாமலையாரை தான் தெய்வமா வணங்குவாங்க. அதுதான் அந்த காட்சியில சொல்லியிருக்கிற வசனம். லாஸ்ட் டைமே நீங்க வந்து மண்ணு பத்தி ஒரு வசனம் வச்சு படாத பாடுபட்டீங்க. என்ன பாடுபட்டீங்க அதுல? அண்ணா எங்களுக்கு பொண்ணு மண்ணு ரெண்டு ஒன்றுன்னு ஒரு வசனம் வச்சிடலண்ணே. நான் மீன் பண்ணது என்னன்னா, எங்கள் நிலத்தை வந்து நீ ஆக்கிரமிப்பு பண்ணாலும் நாங்கள் வந்து இதே சண்டை தான் போடுவோம், எங்கள் வீட்டு பொண்ணை நீ வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வந்தாலும் இதே சண்டை தான் போடுவோன்றது தான். ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதனா, இந்த அவங்க யாருன்னு, அந்த அவங்கன்னா எனக்கு எதிராக இருக்கிற ஒரு இப்போ என்னை வந்து பிற்போக்குன்னு சொல்கிற முற்போக்குவாதிகள். அதை நீங்கள் எத்தனை பேர் வேணால் சேர்த்துக்கோங்க. அவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுக்குலாம் எதிராக பேசுகிறாங்க ஆன்டி இண்டியன் சொல்லுவீங்க போல தெரியுது. ஒரு உயிரே இல்லாத ஒரு மண்ணு கூட போய் நீ வந்து உயிர் இருக்க ஒரு பொண்ணு போய் கம்பேர் பண்ணுறியன்னு எடுத்துக்கிட்டாங்க. பயங்கரமான பாயிண்டா இருக்கு. அப்ப தேச விடுதலையே சீன் இல்லாம போயிருமே, எதுக்கா நாட்டுக்கு அதுக்காக போராடிங்க மாதிரி ஆயிருமே. அது ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்கன்ற. நம்ம சொன்ன நோக்கம் வந்து என் வீட்டு மண்ணு மேலே நீ கையை வச்சாலும் நான் வந்து சண்டை செய்வேன், என் வீட்டு பொண்ணு மேலே கையை வச்சாலும் சண்டை செய்வேன்னு சொல்கிறேன். ஏன்னா அது ரெண்டுமே என்னோட உரிமை, என்னோட சொத்து. அப்போ இவங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா, உயிர் இல்லாத ஒரு பொருள் உயிர் ஒரு பொருள் நீ ஒன்றா பார்ப்பியாடா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அத்துமீறவோ அடங்கும் இருக்கோ விட மாட்டீங்க. ஏன்னா அண்ணா அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுன்னா அதை விட்டுறலாம். ஒரு படம் பண்ணியே நான் வந்து அதை வந்து இன்னும் அந்த பிராண்ட்லேருந்து வெளியே வர முடியல.